கோமதி பயங்கர கோவமாக இருக்காங்க. அப்படியே ராஜை பார்த்து சொல்கிறாங்க, என் பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான்னு பார்த்தியா? நைட்டு கூட வரவே இல்லை. எல்லாத்துக்குமே காரணமே நீ தான். என் பையன் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் தெரியுமா? ஆனால் இப்போது எவ்வளோ கஷ்டப்படுறான், எனக்கு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, கதிர் வேலைக்கு போகிறதுக்கும் ராஜுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவளால் தான் அவன் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அப்படியே உள்ளே போகிறாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே ராஜியும் உள்ளே போகிறாங்க. மீனா அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாவம் ராஜி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராஜு உள்ளே போய்ட்டு அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. கதிர் வேலை செய்யறதுக்கு எல்லாத்தையுமே நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறது, இந்த கல்யாணம் நடக்காமலே இருந்திருக்கலாம், இந்த கல்யாணம் நடந்ததுனால தானே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறான் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோலம் போட்டுட்ருக்காங்க வெளியே. அப்படியே வந்து தங்கமேல அழகாக கோலம் போட்டுட்ருக்காங்க. அப்படியே மீனா பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வராங்க ராஜி, வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படியே எட்டி எட்டி பார்க்குறாங்க. என்ன ராஜி எட்டி எட்டி பார்க்குற, இன்னும் கதிர் வரலன்னு பார்க்குறியா? எவ்வளோ பாசம் இல்லை உனக்கு கதிர் மேலே. கதிர் ஒரு நாள் நைட்டு வரலனா கூட அப்படி பார்க்குற, உனக்கு எதனானா கதிர் அப்படியே துடிக்கிறான். எவ்வளோ பெரிய பாசம் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க. அப்படியே ராஜி பார்க்குறாங்க மீனாவை. ரெண்டு பேருமே அப்படியே சிரிக்கிறாங்க. சரி நான் உங்களுக்கு கோலம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க ராஜி. அப்படியே பார்க்குறாங்க தங்கமேல். பார்த்தீங்களா, ராஜாவது வந்து எனக்கு கோலம் போடும்போது ஹெல்ப் பண்ணுறான், நீங்கள் அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் சொல்கிறாங்க. அதுக்கு மீனா எதுவுமே பேசவே இல்லை. அங்கே வந்து கதிர் வராரு. குட் மார்னிங் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போனோன்னே கோமதிக்கு அப்படியே சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க. கிட்ட வராங்க. டேய் சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா இப்படி கஷ்டப்படுற, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே பாருமா, நான் வேலைக்கு போகிறதுலாம் பெருசாக எனக்கு தெரியல, எனக்கு நாக்கில் டேஸ்ட் இருக்க மாதிரி ஒரு கப் காஃபி கொடுமா, ஒரு 2 மணி நேரம் தாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். இருடா நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி ஓடுறாங்க. அங்கேருந்து வராரு. வந்து பாண்டியன் பார்க்குறாரு. அப்படியே கோலத்தை, சூப்பராக இருக்குது கோலம், நல்லா இருக்கே, அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல்கிட்ட சொல்கிறாரு. இந்தாம்மா இதில் பேப்பர் இருக்குது படி, இதில் இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது, இங்கே பாரு தங்கமேல், நீ கூட டிகிரி முடிச்சிருக்குல்ல, இங்கிலீஷ் பேப்பர்லாம் படி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க. தங்கமேல் நல்லா கோலம் போடுறாங்க. ஐயோ கடவுளே நம்ம மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போன உடனே அப்படி கதிர் அங்கேருந்து உள்ளே போகிறாரு. அப்போ கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா என் பையனை, பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு, பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பாண்டியன், அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி இருங்க நான் போய் உங்களுக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி உள்ளே போய் டீ எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என் பையன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீனா உள்ள ரூமுக்கு போகிறாங்க. அப்போ செந்தில் அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு. என்ன ரொம்ப பாவம் இல்லை, நீ ஏன் வெயிட் பண்ணுறதுனா ஆஃபீஸில் கூட இருந்திருக்கலாம், நீ எதுக்காக போயிட்டு அதுவும் பஸ் ஸ்டாப்பில் இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க நான் பஸ் ஸ்டாப்லாம் இல்லை, நான் ஷாப்பிங் போயிருந்தேன் தெரியுமா, தங்கமேல் ராஜி எல்லாருமே சேர்ந்து தான் போகணும், இந்த ஜிமிக்கு எடுத்துகிட்டு வந்தேன், நான் சும்மா உங்ககிட்ட போட்டு வாங்கினேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அடி பாவி, என்னை கஷ்டப்படுத்திட்டு நீ ஜிமிக்கெலாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு செந்தில். அப்படியே சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கதிர் உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே ராஜுக்கு அப்படியே கோவமாக வருது. என்னங்க பண்ணுறீங்க, ஏங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக நைட்டு வேலைக்கெல்லாம் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கேட்குறாங்க. என்ன எதுக்காக தீட்டுருக்க, இந்த காசு அப்படின்னு கொடுக்குறாரு. எனக்கு எதுக்கு, இந்த செலவுக்கு வச்சுக்கோ, எனக்கு காசுலாம் வேணாம், நான் உங்ககிட்ட கேட்கல, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தானே நான் போயிட்டு டியூஷன் போய் சம்பாதிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, எங்கள் அம்மாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்கெல்லாம் திட்டிகிட்டு இருக்காங்க, இப்போ உன்னை வேலைக்கு அனுப்பி அந்த காசில் எங்கள் அப்பா சாப்பிட்றாரா சொல்லி இன்னும் அவர் அசிங்கப்படுத்துகிறாங்க, தேவையில்லாதெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருக்காத புரியுதா, எங்கள் அப்பாவை அவமானப்பட நான் விடவே மாட்டேன், எவ்வளோ கஷ்டம்னாலும் பரவாயில்ல, நான் சம்பாதிச்சு போடுறேன், நீ இரு சரியா, நீ நல்லா படி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே அப்படியே ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு தன்மானம் எதுவுமே இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே